படுக்கை அறையில் ராமன் நுழைந்தான். நுழைந்ததும் பாம்பின் மேல் கால் வைத்தாற்போல் பயந்து திடுக்கிட்டான். அங்கே தந்தையின் நிலையைக் கண்டு ராமனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அரசன் ஏதோ பெருந்துக்கத்தில் மூழ்கி கிடந்தான். அவனுடைய முகம் மல்லிகை புஷ்பம் வேலில் உலர்ந்தது போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினான். பிறகு கைகேயின் பாதங்களையும் தொட்டு அவளையும் வணங்கினான். ராமா என்று ஒரு வார்த்தை தீன சுரத்தில் தசரதன் சொல்லிவிட்டு சும்மா இருந்து விட்டான். பேசவில்லை. ராமனுடைய முகத்தை நேராக பார்க்க அரசனால் முடியவில்லை. தன்னுடன் பேசாமல் தன் முகத்தையும் பாராமலும் படுத்து கிடக்கும் தந்தையின் நிலையை பார்த்து ராமன் வியப்பும் பயமும் அடைந்தான். தாங்க முடியாத சோதனையில் இருந்த அரசனை பார்த்து ஒன்றும் விளங்காமல் திகைத்து ராமன், அம்மா, இதென்ன ஆச்சரியமாய் இருக்கிறது? எவ்வளவு கோபமாய் இருந்தாலும் என்னிடம் எப்போதும் இனிய பேச்சு பேசுவாரே தந்தை. ஏதாவது நானும் அறியாமல் தவறு செய்து விட்டேனோ? ஏதாவது உடம்பில் திடீரென்று அசௌகரியம் ஏற்பட்டு விட்டதா? யாராவது ஏதாவது அவருக்கு கோபமூட்டும்படியான சொல் பேசிவிட்டார்களா? தயவு செய்து நடந்ததை எனக்கு சொல்ல வேண்டும். இதை என்னால் பொறுக்க முடியவில்லை என்றான். இப்படியாக ராமன் துக்கத்திலும் வியப்பிலும் மூழ்கி கேட்ட கேள்வியினால் கைகேயி கூச்சம் கொஞ்சமும் இன்றி தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் சமயம் வந்துவிட்டது என்று எண்ணி பேசினாள். அரசருக்கு யார் பேரிலும் கோபமில்லை. ஏதோ அவர் மனத்திலுள்ள விஷயத்தை உன்னிடம் சொல்ல பயப்படுகிறார், அவ்வளவுதான். நீ மனம் நொந்து கொள்வாய் என்று உன்னிடம் விஷயத்தை சொல்ல பயப்படுகிறார். அதனால் பேச முடியாமல் இருக்கிறார். முன்னொரு சமயம் என்னிடம் சந்தோஷப்பட்டு எனக்கு வரம் தந்தார். இப்போது ஏன் தந்தேன் என்று பாமரர்களைப் போல அரசர் வருத்தப்படுகிறார். அது அவருக்கு தகாததல்லவா? கொடுத்தேன் என்று ராஜாவான ஒருவர் பிரதிஜ்ஞை செய்துவிட்டு பின் வருத்தப்படுவது மடமையல்லவா? அவர் கொடுத்த வரத்தை செய்து தீர்க்க வேண்டியது உன் கையில் இருக்கிறது. உனக்கு சொல்ல பயந்து கொண்டு கொடுத்த வரத்தையும் செய்த பிரதிஜ்ஞையையும் பொய்யாக்கலாம் என்று யோசிக்கிறார். இது அவருக்கு தகுமா? பயப்பட வேண்டாம். எனக்காக நீர் சத்தியத்தை கைவிட வேண்டாம் என்று நீ அவருக்கு தைரியமும் உறுதியும் சொல்லிவிட்டால் அவர் பேசுவார். அவருக்கு நீ இந்த உதவி செய்ய வேண்டும். எல்லாம் உன் கையில் இருக்கிறது. செய்து தீர்க்கிறேன், அதற்கு தடையில்லை என்று நீ எனக்கு உறுதி கூறினால் விஷயத்தை பிற்பாடு சொல்கிறேன் என்றாள். இதை கேட்டு ராமன் வருத்தம் மேலிட்டு அரசன் பக்கத்தில் நின்ற கைகேயிக்கு சொன்னான். அம்மா, என்னை பற்றியா இந்த கஷ்டம்? என்னை பற்றி நீங்கள் இம்மாதிரி சந்தேகப்படலாகாது. நான் அவ்வளவு கெட்டுப்போனவன் அல்ல. என்னை தந்தை நெருப்பில் விழச் சொன்னால் விழுவேன் என்று நீங்கள் அறிவீர்கள். இதோ தாயே, சபதம் செய்கிறேன், ஒன்றும் விசாரிக்க வேண்டியதில்லை. அரசர் இதை செய்ய வேண்டும் என்று என்னால் ஆகக்கூடியதை ஆணையிடலாம். அவர்